ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. கர்த்தரே இதை சொன்னாரா? எதை சொன்னார்? இதுக்கு முன்னாடி ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். அல்லேலூயா. தெய்வப்படிலே நீங்கள நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? ஆமென். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். அல்லேலூயா. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணோடு மண்ணாய் போய்விடல, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. மத்தேயு 28:6 சொல்லப்பட்டிருக்கும், அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்து எழுந்தார் என்று. மரணத்துக்கு அதிகாரமுடையவர் அவர். தெய்வ பிள்ளையில அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார் சொல்லிட்டு, தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து, அல்லேலூயா. ஏன் தினமா உயிரோடு எழுந்தார்? தேவ பிள்ளை நம்ம முகங்கள் வர கண்ணீரை துடைக்கும்படிக்கு. ஒருவேளை எப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறீங்க தெரியல, எந்த காரியத்தினால் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்க தெரியல, இன்னைக்கு ஆண்டவர் உங்களே பார்த்து சொல்லாரு, நான் உங்கள் கண்ணீரை துடைப்பேன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவாராம். எந்த நிந்தை அவமானத்தினால கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்க? எப்பேற்பட்ட போராட்டத்தினால கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்க? இனி என் வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு கலங்கி கொண்டிருக்க தேவ பிள்ளையில, ஆமென், நிந்தைய அவமானத்தை நீங்கள் சகிக்க கூடாதுன்றதுக்காக தான், அந்த நிந்தை அவமானத்தினால நீங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவருங்க கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எவ்வளோ நல்லா ஆண்டவர் பாருங்க. எந்த காரியத்தில் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். சங்கீதத்தின் புஸ்தகம் 6ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். என் பெரு மூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். பாருங்க, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி நனைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். எவ்வளோ பயங்கரமாக தாவீது சொல்ல பாருங்க. ரா முழுதும், பிரதர், த சேம் சுச்சுவேஷன் தான் நான் இருக்கேன். என் வாழ்க்கையில் கூட கண்ணீர் தான் வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் தூங்க முடியல, ஒவ்வொரு நாள் படுத்தா கண்ணீர் தான் வருகிறது. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்த பாரமாக இருக்கலாம், உங்கள் கணவரை குறித்த பாரமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய இருக்கிற கடினமான சூழ்நிலை குறித்த பாரமாக இருக்கலாம். என்ன காரியத்தினாலங்க கண்ணீர் வடிச்சிட்டுங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தி, அவங்க கண்ணீரை காண்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் 3வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் இடத்தில் சொல்லுகிறபடியினால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. பாருங்களேன், இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா. இரத்தறியெல்லாம் நான் கண்ணீர் வடிக்கிறேன், இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்றான். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, ஒருவேளை எப்படிப்பட்ட கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்க தெரியல, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்கிற கர்த்தர். ஆமென். ஒன்று சொல்லட்டுமா? சங்கீதம் 126:5 சொல்லப்பட்டிருக்கு, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்களாம். நீங்கள் கம்பீரத்தோடு அறுப்பீங்க. கம்பீரமாக அப்படின்னா சந்தோஷமான செய்தியை கேட்பீங்க. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு இந்த வார்த்தை கொடுத்துருக்கிறன்னா, நிச்சயமாக அவர் எப்படி மரணத்தை ஜெயமாய் விழுங்கினாரோ உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார். உங்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார். மாலை அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. நீங்கள் அந்த அக்களிப்பை பார்ப்பீங்க. கவலைப்படாதீங்க. கண்களை அப்படி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லா முகங்களிருந்தவர் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். இன்னைக்கு யார் முகங்களை கண்ணீர் வடிஞ்சிட்ருக்கோ, இன்னைக்கு அங்கே கண்ணீரை துடைச்சி அற்புதங்களை செய்யுங்க. என்ன நன்மைக்காக, என்ன ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரே ஏங்கி கொண்டிருக்காக நிறைவேற்றுங்க. அவங்க மேலே இருக்கிற நிந்தை அவமானம் மாறட்டும். இவள் ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் மேலே ஜெபக்கெல்லாம் பிதாவே, ஆமென். அவர் உங்கள் முகத்தில் அந்த கண்ணீரை தொடச்சிட்டாரு. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.